படுகொலை செய்யப்பட்ட அந்த மருத்துவ பெண்மணி 31 வயது. அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவர், பட்டொலி வீசி பறந்தவர். அவருடைய கேரியர்ல பல மெடல் வாங்கியிருக்காரு, நல்லா படிச்சிருக்கு. அதன் பின்னால ஒரு ட்ரக் மாஃபியாவை எதிர்த்ததுதான் அவருக்கு கொலை என்ற காரணம் இன்றைக்கு எழுந்துள்ளது. அதாவது இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேயே, அது மத்திய அரசோ மாநில அரசோ, இந்திய சமூகம் முழுவதுமே இந்த ஊழல் என்பது பல்வேறு வடிவங்களிலே ஊறி போயிருக்கிறது. அந்த ஊழலின் ஒரு பக்கம்தான் இந்த மருத்துவ பெண்ணினுடைய படுகொலை என்ற சந்தேகம் இன்றைக்கு எழுந்துள்ளது. இது முழுக்க முழுக்க ஒரு பெண்களுக்கான போராட்டம். ஒரு மகளை பெற்ற அப்பாக்கும் ஒரு மகளை பெற்ற தாய்க்கும் அத்தனை பெண்ணுக்கும் இதோட வலி என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணோட வேதனை என்னன்றது எல்லாரோடையும் உணரக்கூடிய ஒரு விஷயம். இது எத்தனை காலத்தை இந்த பெண்கள் தாண்டியும் சுமந்தும் கடந்தும் வரணுன்றது தெரியல. அது விஷாகா கேஸாக இருக்கட்டும், நிர்பயா கேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த எண்ணற்ற கேஸ்களாக இருக்கட்டும், எதுக்குமே ஒரு சரியான தீர்வு வந்தது அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன சொல்யூஷன்றது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல. இதுக்கு கமிட்டி இருக்குன்றாங்க, விஷாகா கமிட்டி இருக்குன்றாங்க. ஒரு ஒர்க் ஃபோர்ஸ்லேயும் ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு இடத்துலையுமே அந்த கமிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி தான் இது நடக்கணும். ஒரு ஜென்ரல் பாடி எவ்ரி இயர் இதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு இது இப்படி அதுக்கு ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ண சொல்கிறோம் அந்த கமிட்டிக்கு. இது குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும். இது எதுவுமே சரியாக நடக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. இல்லைன்னா இந்த குற்றங்கள் வராதுங்களே, இந்த மாதிரி அரைஸ் ஆகாதுங்களே. திரும்ப சிறு குழந்தைகளாக இருக்கட்டும், போக்சோ வந்துருச்சு 2012 நிர்பயா கேஸோடு சேர்ந்து. அடுத்ததுக்கப்புறமா போக்சோ வந்தது. அதுலேயும் குற்றங்கள் இன்னுமே நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இன்னுமே லா இன்னுமே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இன்னுமே குற்றவாளிகள் பயப்படணும். ஒரு செயலை செய்கிறதுக்கு அஞ்சணும். இதனால் நம்ம பண்ணால் என்ன ஆகுன்ற அந்த அளவுக்கு லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இந்த கேஸ், கொல்கட்டா கேஸ்க்கு, அந்த டாக்டர் கேஸ்க்கு சீக்கிரமாக அவங்க ரெமெடி இந்த கேஸ் சீக்கிரமாக ஸ்பீடப் பண்ணணும். இதுக்காக நாங்கள் இன்றைக்கி நான் ஆஸ் அட்வொகேட்டாக நான் அர்ச்சனா சம்பத் நான் இந்த போராட்டத்தை பண்ணுறோம். பெண் வழக்கறிஞரா ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்றதை அவங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி என்னன்றதை சீக்கிரமாக முடிக்க சொல்லுங்கள். ஒரு வழக்குன்னு எடுத்தால் அதை வருஷ கணக்கில் இழுக்கிறது ஒரு நடைமுறை கிடையாது. அது என்னன்றதை தெரிஞ்சால் குற்றம் தண்டனை ரொம்ப கடுமையாக இருக்கணும், மிகவும் கடுமையான முறையில் இருக்கணும். அதை நான் ஓப்பன் ஃபோர்ஸில் இப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது. அது அரசாங்கம் அதை டிசைட் பண்ணணும், என்ன இருக்கணும். லா அமெண்ட் பண்ணி இன்னுமே ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். வன்புணர்வு செய்யப்பட்டு அவருடைய குடும்பத்தினர் 16 பேர் கொல்லப்பட்ட சம்பவமோ, இல்லை காத்துவாவோ உணா சம்பவமோ, மணிப்பூரிலே பெண்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவமோ, நிர்வாணமாக நடத்தி செல்லப்பட்ட சம்பவமோ, இல்லை நிர்பயா சம்பவமோ, தற்போது கொல்கத்தாவிலே நடைபெற்ற சம்பவமோ, இல்லை 2 நாட்களுக்கு முன்னாலேயே தானேவிலே 4 வயது சிறு பெண் குழந்தைகள் 2 பேர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்ட சம்பவமோ, மிகவும் வினோதனமாக ஃபேக் என்சிசி கேம்ப் நடத்தி தற்போது கிருஷ்ணகிரியில் நடைபெற்று வரும் சம்பவமோ, இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது ஒரு மனசாட்சி உள்ள இந்தியன் என்ற முறையிலே வெட்கி தலைகுனிய வேண்டி இருக்கிறது. இந்திய சமூகம் எங்கே செல்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரே குற்றவியல் வழக்கறிஞர் என்கிற அடிப்படையிலே நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும், இந்திய சமூகம் நாளுக்கு நாள் கலாச்சார ரீதியாக சீரழிந்து வருகின்ற ஒரு சமூகம். இந்திய சமூகம் நாளுக்கு நாள் அனைத்து தார்மீகங்களையும் இழந்து வரக்கூடிய ஒரு சமூகம். இந்திய சமூகம் மக்களுடைய மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்காத ஒரு சமூகம். இந்திய சமூகத்திலே சரிபாதி ஜனத்தொகையில் உள்ள பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பையும் வழங்காத ஒரு சமூகம். இதுதான் இந்திய நிலை, இதுதான் யதார்த்தமான நிலை. கொல்கத்தாவிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த மருத்துவ பெண்மணி 31 வயது. அவர் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவர், ஒரு பட்டொலி வீசி பறந்தவர்.
அவருடைய கேரியர்ல வந்து பல வந்து மெடல் வாங்கியிருக்காரு, நல்லா படிச்சிருக்கு. அதன் பின்னால ஒரு ட்ரக் மாஃபியாவை எதிர்த்ததுதான் அவருக்கு கொலை என்ற காரணம் இன்றைக்கு எழுந்துள்ளது. இந்த அதாவது இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேயே, அது மத்திய அரசோ மாநில அரசோ, இந்திய சமூகம் முழுவதுமே இந்த ஊழல் என்பது பல்வேறு வடிவங்களிலே ஊறி போயிருக்கிறது. அந்த ஊழலின் ஒரு பக்கம்தான் இந்த மருத்துவ பொருளினுடைய படுகொலை என்ற சந்தேகம் இன்றைக்கு எழுந்துள்ளது. ஏனென்றால் மேற்கு வங்க மாநிலத்திலே மிக நீண்ட காலமாகவே மருத்துவத்துறையிலே ஊழல் மலிந்துள்ளதாக தற்போது செய்திகள் வெளியே உள்ளன. இப்ப பாலிகிராஃப் டெஸ்ட்ல வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, அந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர் ஒரு பெர்வர்ட் அப்படிங்கிறது. அது கூட பெரிய தலைகளை எல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு விஷயமா என்பது எனக்கு ஒரு குற்றவியல் வழக்கிலே நடக்கக்கூடிய வழக்கறிஞர் முறையில எனக்கு எல்லாமே சந்தேகத்தோடு தான் நம்ம பார்க்க வேண்டியது. எது எப்படி இருந்தாலும் 36 மணி நேரம் வேலை செய்து ஓய்வுக்கு சென்ற ஒரு பெண்மணி, அது மருத்துவரோ யாராக இருக்கட்டும், படுத்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணிக்கு இப்படி ஒரு பங்கம் நடக்கிறது என்றால், கொடுமை நடக்கிறது என்றால், இந்திய சமூகம் 100க்கு 100 சீரழிந்து விட்டது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை எதிர்த்து 142 கோடி மக்களுடைய இதயங்களிலும் உணர்வு பொங்க வேண்டும். ஒரு மாற்று உணர்வு. நீ ஆணோ பெண்ணோ, உன்னுடைய சக மனிதனை, அது ஆணோ பெண்ணோ, மனித உரிமைகளை கொடுத்து மதிக்கக்கூடிய ஒரு சமூகம் நமக்கு வேண்டும். அனைவருக்கும், ஆணுக்கோ பெண்ணுக்கோ, குறிப்பாக பெண்களுக்கு முழு பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு சமூகம் வளர வேண்டும். எல்லாம் விக்ஷித் பாரத்துங்கிறாங்க, 2047 வச்சு நாங்க இந்து ராஷ்டிரங்கிறாங்க, இன்னொரு பகுதியினர் வேற ஒரு ராஷ்டிரம் சொல்றாங்க, அதை நான் வெளியே சொல்லல. ஆனா இன்றைக்கு முற்போக்கு சக்திகள் ஒன்றிணைந்து 2047 இந்தியாவில் ஒரு உண்மையான சோசியலிச சமுதாயத்தை உருவாவதற்கான ஒரு 3வது அணி இந்தியாவில் உருவாகும். இந்த 3வது அணி உருவாகாமல், அது ஆயுத போராட்டமோ ஆயுதம் இல்லாத போராட்டமோ, ஒரு 2வது சுதந்திர போராட்டம் உருவாகாமல், அதற்கு இந்த இந்தியாவுடைய முற்போக்கு சக்திகள், அதாவது பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறது, வேறு பல முற்போக்கு எல்லாரையும் இணைத்து ஒரு ஒன்றுபட்ட இயக்கம் உருவாகாமல், ஆணித்தரமாக பெண்களுக்கு சம உரிமை வழங்கும் ஒரு சோசியலிச சமுதாயத்தை உருவாக்கவும் என்ற ஒரு இயக்கம் வளராமல் இந்த கொடுமைகளுக்கு முடிவு காண முடியாது. என்றாலும் மனசாட்சியோடு இன்றைக்கு நிற்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனிதர்கள் என்பதை எல்லா மனிதர்களும் நம்ப வேண்டும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வீரம் இருக்கிறது, கோபம், வன்மை எல்லாமே இருக்கு. ஆனா அதை இந்த மருத்துவர் இதுல 36 மணி நேரம், ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் 36 மணி நேரம் வேலை செய்திருக்கிறார். அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த தெம்பு கூட அந்த உடலில் இல்லை என்று சொன்னால், அந்த அளவிற்கு ஒரு கொடூரமாக, ஏன் தன்னுடைய தங்கையை ஞாபகம் வரவில்லை, தன்னுடைய தாயை ஞாபகம் வரவில்லை, தன்னுடைய மகளை ஞாபகம் வரவில்லை, எப்படி இவர்கள் எல்லாம் அந்த மனித உயிர்களை, அவரோடு பிறந்த அந்த பெண் குழந்தைகளை எல்லாம், தன்னுடைய தாயை எல்லாம் மறந்துவிட்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு கொடுமையை நடத்துகிறார்கள் என்று சொன்னால், அது வேறொரு இடத்தில் இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. ஒரு பெண்ணை இவ்வளவு மோசமாக ஒரு சமூகம் சீரழிக்கிறது என்று சொன்னால், அதற்கு தண்டனையை விரைவாக நாம் பெற்றுத்தர வேண்டும். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கும். இந்த கூட்டம் என்பது அதாவது இப்பொழுது ஒரு முதல் கட்டமாகத்தான் துவங்கி இருக்கின்றது. இந்த போராட்டம் மிக பெரிய அளவில் அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும். அதில் நாங்களும் ஒத்துழைத்து அவர்களுக்கான நீதியை நாம் பெற்றுத்தருவதற்காக அனைத்து மக்களும் இணைந்து போராட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கறிஞர்களை பொறுத்தவரையிலும் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனை மக்களுக்கு எதிராக நடக்குதோ அந்த இடத்துல முதலில் களத்துல இறங்கி வீதியில இருந்து போராடக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள். அது விடுதலை போராட்ட காலத்திலிருந்து தொடங்கி அன்றிலிருந்து இன்று வரை அதே வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாச்சாத்தி படுகொலை உங்களுக்கு தெரியும், அதுல பாலியல் துன்புறுத்தல் அந்த சம்பவம் தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒண்ணு. ஆனா இன்னைக்கும் தொடர்ந்து
ஆசிஃபா சம்பந்தமா வந்து பாலியல் குற்றங்கள் சம்பந்தமாவும் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து வந்து மணிப்பூர் இஷ்யூ இப்படி தினம் தினம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பெண்களை குறித்து இந்த சமூகத்துக்கான பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கறத வந்து நம்ம ரொம்ப கவலைக்கிடமா வந்து பார்க்க வேண்டியது. எத்தனை போராட்டம், நம்ம வீட்டுல இருந்து வெளியில வர்றதுக்கு போராட்டம் பண்ண வேண்டி இருக்கு, படிக்கிறதுக்கு போராட்டம் பண்ணி வேண்டி இருக்கு, வேலைக்கு போறதுக்கு போராட்டம் பண்ண வேண்டி இருக்கு. நான் என்ன உடை உடுத்தணும் அப்படிங்கறதே ஒரு மத்தவங்களுக்கு வந்து உறுத்தலா இருக்கு. அப்படின்னா இந்த ஆண் சமூகத்திற்கு சரியான பார்வையை இன்று வரை வந்து கொடுக்கல அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம இந்த பார்வையை வந்து சமூகம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவர்களுக்கான இந்த சைக்கோக்களை சரி செய்யும் வேலையை ஒண்ணு பண்ணணும். இல்ல அப்படின்னா அவர்களை இந்த சமூகத்தில் இருந்து தனிமைப்படுத்தும் வேலையை வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து மேற்கு வங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு சும்மா இருக்க முடியாது. நேத்து எதிர் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுல நான் சும்மா உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னா நாளைக்கு என் வீட்டுக்கு பிரச்சனை வரும்போது நான் யார்கிட்ட போய் போராடுறதுன்னு இருக்குல்ல. அதனால பெண்களுக்கு ஏற்படும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் வழக்கறிஞர்கள் சங்கம் களத்தில் இறங்கி போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மட்டும் இல்ல, வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக தொடர்ந்து இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுவதும் வந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு வந்து தலைமை தாங்கிய தோழர்களுக்கும் சிறப்புரையாற்றிய தோழர்களுக்கும் வந்து அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. மத்திய மாநில அரசுகள் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக சிறப்பு சட்டத்தை கூட கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே நிறைய சட்டங்கள் இருக்கிறது, விமனை ப்ரொடெக்ட் பண்ற சட்டங்கள் இருந்தாலும் கூட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள் வந்து நிறைய இங்க பரவிட்டு இருக்குது. தேசத்துல வந்து புற்றுநோயை விட மிக கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தான். 36 மணி நேரம் வேலையை வாங்குவதே மிகப்பெரிய ஒரு குற்றம். அதற்காகவே அந்த அரசு வந்து டிஸ்மிஸ் செய்யக்கூடிய அளவிற்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன் ஒரு டாக்டருக்கு வந்து எவ்வளவு மணி நேரம் டியூட்டி இருக்குது, எதுக்காக நீங்க 36 மணி நேரம் வந்து தொடர்ந்து அந்த அம்மாவை நீங்க வந்து வேலை வாங்குறீங்க? அப்போ அந்த மாநில அரசுடைய ஊழல்களை, அந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஊழல்களை எல்லாம் அந்த அம்மா எடுத்து சொன்னதுனாலதான் அந்த அம்மாவை திட்டமிட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அம்மாவுக்காக நாங்கள் நீதி வேண்டி இந்த போராட்டத்திலே பங்கேற்று உடனடியாக அந்த உண்மையான குற்றவாளிகள் அனைவரும், அந்த டீன் உட்பட அவர் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிறாங்க. இந்த டீன் யாராக இருந்தாலும், எத்தகைய அதிகார துஷ்பிரயோகங்களை யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களோடு நாம் உற்ற துணையாக இருந்து நீதி பெறுவதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த கொலைக்கார கும்பலை எதிர்த்து இன்று பெருந்திரராக கூடி நடத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு கொண்ட தோழர்களே, இந்த வழக்குல இந்த ஏற்பட்டிருக்கின்ற சம்பவத்தில் மாநில அரசு என்பது குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அந்த குற்றவாளிகளை எதிர்த்து அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று போராட்டம் நடத்திய 2 மருத்துவர்களுக்கு சம்மன் சொல்கிறாங்க. நீங்க விசாரணைக்கு ஆஜராகுங்க அப்படின்னு மாநில போலீஸ் சிபிஐ என்கொயரிக்கு இது ஆர்டர் செய்த பிறகும் 2 மருத்துவர்கள் முன்னிருந்து யார் போராடினார்களோ, அந்த இழக்கத்தில் யார் முன்கை எடுத்தார்களோ அவர்களுக்கு சம்மன் அனுப்பி அந்த காவல்துறை என்பதை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா, அங்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மமதா பானர்ஜியின் மாநில அரசு என்பது ஒரு பெண்ணால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அரசாக இருந்தாலும் பெண்களுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பான அரசாக அது இல்லை என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. அன்பு கொண்ட தோழர்களே, பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது இந்தியா முழுவதும் அனைத்து இடங்களிலும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு எடுத்துக்காட்டாகவும் இதுபோல் சம்பவங்கள் திரும்பவும் நடத்தக்கூடாது என்பதையும் பறைசாற்றும் வகையிலே அமைய வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.